ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறுகடி காசு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஃபஸ்ட்டே வைக்கிறேன். ஸோ எப்படி போயிட்டு இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னை பற்றி எனக்கு கேட்டிங்க அப்படின்னா பர்சனலாக ரொம்பவே ஃபன்னாக போயிட்டு இருக்குங்க. அதாவது எப்படிலாம் ஒரு சீரியல் இருக்கணுமோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேனோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு சீரியல் இருக்குது. ஸோ இந்த எபிசோட்ஸ், அதாவது பர்டிகுலராக அந்த மாமாவோடைய என்ட்ரிக்கு அப்புறமா வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாமே செம்ம ஃபன்னாக போயிட்டு இருக்கு. சிரிச்சு என்னால் முடியல. ஸோ இன்றைக்குமே கூட நிறைய சீன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மாமா ரிலேட்டடாக அவருமே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் சீன்ஸ் வைக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு ரோஹினி ட்ரூத் ரிவீல்லாம் கொண்டு வராதிங்க, மாமாவை வச்சு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் எபிசோட் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிரிச்சு முடியலைங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறுகடி காசியுடைய ப்ரோமோக்கு கீழே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. அதே போல் நமக்கு ஆப்போசிட் சீரியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ப்ரோமோஸ் கீழேயுமே கமெண்ட் சொல்கிறாங்க. சரி, இந்த சீரியல் பார்க்கறதுக்கு பதிலாக சிறுகடி காசையே பார்த்துடலாம் போல, ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருக்கு அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ எந்த சீரியல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே தெரியும். மறக்காமல் நீங்களும் போய் ப்ரோமோ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சிறுகடி காசை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு இருக்க அந்த வில்லேஜ் ஷூட் வந்து ஒரு செகண்ட் ஆஃப் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததெல்லாம் வந்துட்டு ஒரு காஸ்டியூமில் வச்சு எடுத்திருப்பாங்க. அது வந்து பொங்கலுக்கு முன்னாடியே எடுத்த ஷூட்ஸு. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பொங்கலுக்கு அப்புறம் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து இப்போ கரண்ட்டாக அந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த எபிசோட்ஸ்லாம் இப்போ எடுத்தது தான். ஸோ ரொம்பவே எடுக்கலைங்க, செதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா குறிப்பிட்ட குட்டி டைம்லேயுமே அவங்க ரொம்ப சீன்ஸை பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய சீரியல்ஸ் வந்து இந்த ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் எடுப்பாங்க, நார்மலாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் நம்ம சீரியலில் அந்த ஒரு ஹார்ட்டின் கொடுத்து, அந்த ஹார்ட்டின் வந்து இன்னும் பக்கத்தில் இருக்கவங்க கை கூட ஷேர் பண்ணி அது கொண்டு வந்த விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே போல் சினிமாட்டோகிராஃபி நான் சொல்வேன். ஏன்னா நம்ம பாட்டியுடைய கையிலேருந்து அங்கே போயிருக்கோம். அந்த அவர் செல்வம் இருக்கார் இல்லையா, அவர் ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ சினிமாட்டோகிராஃபி இந்த சைட்லேருந்து அவர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும், தென் அவங்க சைட்லேருந்து இங்கே எடுக்கிற மாதிரியும் வந்து காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது, சீரியலில் வந்து பார்க்கும்போது. அதே போல் வந்துட்டு அந்த ஹார்ட்டின் கொடுக்குற விதம், அந்த அன்பை பரிமாறுறது அப்படின்றது. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்ருதி வந்து அண்ணாமலை அப்பாவுக்கு அந்த ஹார்ட்டின் கொடுக்குறதும், அதே போல் வந்து முத்து வந்துட்டு விஜயம்மாக்கு ஹார்ட்டின் கொடுக்குறதும். ஸோ இவங்க 2 பேரும் அந்த ஒரு அன்பின் ஒரு உணர்வு வெளிப்பாடு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக வந்து வெளிக்காமிச்சிருப்பாங்க. அண்ணாமலை அப்பா வந்து அப்படியே நெகிழ்ந்து போகிற மாதிரியும், விஜயம்மா வந்து சம்திங் ஏதோ ஒரு இந்த அம்மா அண்ட் பையனுக்குள்ள அந்த பாண்டை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியும் வந்து அந்த சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. நேற்று எபிசோடு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் சிறுகடி காசு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னதான் ஆனாலும் விஜயம்மா வந்துட்டு பையனாக மதிக்கலை அப்படின்னாலுமே, பட் சம்டைம் அவங்க வந்து அந்த நம்ம பையன் தான் அப்படின்றத உணர்வாங்க. எந்த தப்புமே இல்லைங்கிறதுல அவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பாண்டிங் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரையல் தான் வந்து நேற்று அந்த எபிசோட்கான அந்த ஒரு குட்டி ஃபேஸ் ரியாக்ஷன். அது மறக்கலைன்னா நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்னும் எபிசோட்லையுமே நிறைய ஃபன் சீன்ஸ் வந்து நம்ம வசீகரன் மாமா சைட்லேருந்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விதத்தில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆட்டு தோல் இருக்கு இல்லையா, அதில் கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். கறியை விட இப்போலாம் ஆட்டு தோலுக்கு தாங்க காசு அதிகம் அப்படிலாம் சொல்லும்போது என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல. அதே போல் ரோஹினியோடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க எல்லாருடைய ரியாக்ஷனுமே இருக்கட்டும், செம்ம ஃபன்னாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் வந்துட்டு கிராமத்தில் நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குன்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்லுவார், ஆடு மாடுலாம் இருக்கணும். ஆடா அதை தான் நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இங்கெல்லாம் ஆடு எவ்வளோ விலைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பார். அதே போல் வந்துட்டு இந்த ரோஹினியுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு சீன் வந்து அவர் குக்கப் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் அவங்க கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து புற்றுநோய், ரத்தம் வந்து வாந்தியாக எடுப்பாங்க, பக்கெட்டில் பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாமே அந்த ஆடு அந்த கறி வெட்டுற சீன்ஸ் ரிலேட்டடாகவே இருக்கும். அதெல்லாம் வந்து அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல் இப்போ நீங்கள் இருந்து நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம்மா சொன்ன விதம் அதுவுமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. விஜயம்மாவோட ரியாக்ஷன் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ முத்து மீனாக குட்டி லவ் சீன்ஸ் தான் வைக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி அதுவுமே முக்கியமாக எதுவுமே இல்லை. அந்த கரும்பு உடைக்கிற சீன் மட்டும் கொஞ்சம் வந்து முத்து மீனாக வச்சுருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அதர்வைஸ் வந்து நல்லா ஒரு ஃபேமிலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. இப்படியே சீரியல் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயமே கூட. அதே போல் ப்ரோமோ கொஞ்சம் போடலாங்க. ஏன்னா ஒரே ஒரு ப்ரோமோ மட்டும் தான் போட்டிருக்கீங்க. நல்லா போயிட்டுருக்கு சீரியல். நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்போது கொஞ்சம் ப்ரோமோ போட்டு இன்னும் கொஞ்சம் ரேட்டிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் லாஸ்ட் வீடியோவில் அந்த பிரியாவுடைய அந்த ரீல்ஸ் பற்றி நான் சொன்ன கருத்துக்கு நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் பேசியிருந்தீங்க, ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் பேசியிருந்தீங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இருக்கிற அந்த சினாரியோவை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எபிசோட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, நான் சீரியல் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் வந்து மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.